நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹியூமன் ஜாகிரபி ஆஃப் தமிழ்நாடு. அப்போ ஹியூமன்னை யாருது? மனிதர்கள், ரைட்டா? ஹியூமன் பீயிங்ஸ்னால் உயிர் வாழும் இனங்கள்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல வந்து மனிதர்களை பற்றி தான் குறிக்கிறது, ரைட்டா? இப்போ ஹியூமன் ஜாகிரபி அப்படின்னா மனிதர்களின் புவியியல்னு அர்த்தம். அதாவது மனிதர்கள்ன்றதை விட அதை இப்போ நம்ம மானிடன் சொல்கிறோம்ல, மானுடவியல்னு சொல்லலாம், ரைட்டா? மானிடவியல், புவியியலின் மானிடவியலின் புவியியல் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் உள்ள மானிடனின் புவியியல் என்று இதை அழைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ நெக்ஸ்ட்டு ஹியூமன் ஜாகிரபி. அப்போ மானிட ஜாகிரபி, மானிடவியல் ஜாகிரபின்னா புவியியல், ரைட்டா? அப்போ ரெஃபர்ஸ் டு த ஸ்டடி ஆஃப் வேஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் சொசைட்டிஸ் அப்படிங்கிறான். அப்போ வேஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறான். வேஸானா நல்லா பார்த்துக்கோங்க. ஹியூமன் ஜாகிரபின்னா மானுடவியல், புவியியல், அதாவது மானுடவியலின் புவியியல், அதாவது பூலோகத்தில் மனிதர்களின் தேவைகள் மற்றும் அத்தியாவசியங்கள், அவரோட வளர்ப்புகள், அவர்களை சம்பந்தப்பட்ட அனைத்தும் இதில் வரும். அதாவது மானுடவியல் புவியியல் அப்படின்னா புவியில் அவர்கள் சம்பந்தப்பட்ட அனைத்தும், ரைட்டா? ரெஃபர்ஸ்னால் குறிக்கிறது. டு த ஸ்டடி ஆஃப், எந்த படிப்பை குறிக்கிறது அப்படின்னா டு த ஸ்டடி ஆஃப் வேஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் சொசைட்டிஸ். அப்படின்னா வேஸ்னால் அது எதை பற்றி இந்த ஹியூமன் ஜாகிரபி என்றது குறிக்கிறது. எதை குறிக்கிறது? டு த ஸ்டடி ஆஃப் வேஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்னா வளர்ச்சியின் வழிகள். யாரோட வளர்ச்சியின் வழிகள் அப்படின்னு பார்த்தா, அப்போ டு த ஸ்டடினா அது படிப்பு. எதை பற்றி படிப்பு? த வேஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்னா வளர்ச்சியின் வழிகள். யாருக்கு? ஆஃப் ஹியூமன் சொசைட்டிஸ் அப்படின்னா மனிதர்களின் சமூகத்தில் முன்னேற்றத்திற்குண்டான வழிகளின் படிப்பை குறிக்கிறது தான் மானுடவியல் புவியியல்னு சொல்கிறோம். மானிட புவியியல்னு சொல்கிறோம், ரைட்டா? அண்டு தேர் ஆப்ரேஷன் இன் ரிலேஷன் டு தர் ஃபிசிக்கல் என்வைர்மெண்ட். அண்டு தேர் ஆப்ரேஷன் அவர்களோட செயல்பாடுகள். தேர்னு எதை குறிக்கிறது? அந்த ஹியூமனை குறிக்கிறது, மனிதர்களோட செயல்பாடுகள். இன் ரிலேஷன் தொடர்புடையது. எதோட தொடர்புடையது? டு தேர் ஃபிசிக்கல் என்வைர்மெண்ட். அப்போ அந்த மனிதர்களின் நடவடிக்கைகள், செயல்பாடுகள், ஆப்ரேஷன் நடவடிக்கைகள், செயல்பாடுகள் இன் ரிலேஷன் தொடர்புடையதாக இருக்கிறது. எதற்கு? டு தேர் ஃபிசிக்கல் என்வைர்மெண்ட் அப்படின்றான். டு த ஃபிசிக்கல் என்வைர்மெண்ட்னா இயற்கை, ரைட்டா? இயற்கை சூழலுடன் தொடர்புடையதாக இருக்கிறது. ஏனென்றால் இப்போ புயல் வந்துருச்சு, அந்நேரம் நீ புயலுக்கு முன்னாடி போய் நிற்க முடியுமா? இயற்கை செயல்பாடுகள், அது ஃபிசிக்கல் என்வைர்மெண்ட், இயற்கை செயல்பாடுகள். இது வீட்டுக்குள்ளே தான் ஒளிஞ்சிருக்கணும், ரைட்டா? அப்போ நல்ல ஒரு காற்றடிக்குது, வெளியே போய் நிற்கலாம். அப்போ ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா? அப்போ இயற்கையின் செயல்பாடுகளை பொறுத்துத்தான் என்ன இருக்கிறது? மனிதர்களின் செயல்பாடுகள் இருக்கிறது, ரைட்டா? அண்ட் தேர் ஆப்ரேஷன் செயல்பாடுகள் இன் ரிலேஷன்ஸ் பொறுத்து. எதை பொறுத்து? டு தேர் ஃபிசிக்கல் என்வைர்மெண்ட். அப்படின்னா ஃபிசிக்கல் என்னது? இயற்கையின் செயல்பாடுகள், இயற்கையின் சுற்றுச்சூழல், ரைட்டா? என்வைர்மெண்ட் சுற்றுச்சூழலை பொறுத்துத்தான் அமைகிறது. நல்ல வெயில் அடிக்குது, வேணும்னே போய் ரோட்டில் போய் நிற்பையா? நிற்க மாட்டேன், மரத்துக்கு கீழே தான் நிற்பேன், ரைட்டா? அதான் அப்போ நல்ல வெயிலே நீ சாயந்தரம் நேரம் அப்போ அழகாக ரோட்டில் நடந்து போயிட்டுருப்பேன், நல்லா காற்று வாங்கிக்கிட்டு. அதாவது இயற்கை சூழலோட ஒத்துப்போகுது, ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு திஸ் சாப்டர் ஃபோக்கஸ் ஆன் த டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ட்டா. இந்த சாப்டர், இந்த பாடம், இந்த பகுதி இருக்குது இல்லையா? இந்த பாடம் இஸ் ஃபோக்கஸ்னால் விளக்குகிறது. திஸ் சாப்டர்னால் இந்த நம்ம படிக்கிறோம்ல ஹியூமன் ஜாகிரபி ஆஃப் தமிழ்நாடு, இந்த சாப்டர் வந்து விளக்குகிறது. அதாவது ஃபோக்கஸ்னால் விளக்குகிறது. எதை விளக்குகிறது? ஆன் த டிஸ்ட்ரிபியூஷன் 1 2 கேரக்டரிஸ்டிக் 3 யூட்டிலைசேஷன் ஆஃப் டிஃபரெண்ட் ரிசோர்ஸஸ் இன் தமிழ்நாடு. அப்படின்னா டிஃப்ரெண்ட்னா பலதரப்பட்ட மூலாதாரங்கள், தமிழ்நாட்டின் பலதரப்பட்ட மூலாதாரங்களை என்ன செய்கிறது? இந்த சாப்டர் விளக்குகிறது. எது விளக்குறது? டிஸ்ட்ரிபியூஷன்னா பகிர்ந்தளிக்க வேண்டி. 1 தமிழகத்தில் கிடைக்கக்கூடிய மூல ஆதாரங்கள். அப்போ தமிழ்நாட்டில் இயற்கை வளங்கள் எக்கச்சக்கம் இருக்குது, அதான் சொல்கிறான். மூலாதாரங்களை பகிர்ந்து கொடுத்தல், அதாவது டிஸ்ட்ரிபியூஷனை பகிர்ந்து கொடுத்தல். அண்டு கேரக்டரிஸ்டிக்ஸ், அதனோட குணநலங்கள். அண்டு யூட்டிலைசேஷன், அதை எவ்வாறு பயன்படுத்துவது, இதைத்தான் விளக்குகிறது இந்த பாடமானது. ஃபோக்கஸ், திஸ் சாப்டர் ஃபோக்கஸ்னு விளக்குகிறது. எதை? ஆன் த டிஸ்ட்ரிபியூஷன், பகிர்ந்து வழங்குதல், ரைட்டா? பகிர்ந்து வழங்குதல் மற்றும் கேரக்டரைசேஷன், குணநலங்கள் மற்றும் குணநலங்கள், இந்த இயற்கையின் குணநலங்கள் மற்றும் யூட்டிலைசேஷன், அதை எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள்,
என்பதை பற்றி யூட்டிலைசேஷன் ஆஃப் எதனோடது ஆஃப் டிஃபரண்ட் ரிசோர்ஸஸ், பலதரப்பட்ட மூலாதாரங்கள் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு. இப்போ தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய பலதரப்பட்ட மூலாதாரங்கள் வளங்களை எவ்வாறு பகிர்ந்தளிப்பது, எவ்வாறு அதனோட தன்மையை ஏற்றுக்கொள்வது, கேரக்டரிஸ்டிக் தன்மை, குணநலங்கள்னு சொல்லுவோம், தன்மை 2 ஒன்று தான். யூட்டிலைசேஷன் பயன்படுத்துவது என்பதை பற்றி தான் இது குறிக்கிறது. நெக்ஸ்ட்டு we have studied earlier that the earth is endowed அப்படின்றான். we have studied நம்ம ஏற்கனவே படித்திருக்கிறோம், ரைட்டா? ஏற்கனவே படித்திருக்கிறோம். எதை படித்திருக்கிறோம்? we have studied அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே படித்திருக்கிறோம். earlier முன்னாடி, we have studied earlier முன்னாடியே படிச்சிருக்கோம். என்னன்னு சொல்ல போகிறான் பாருங்கள். that the earth is endowedனா வழங்கியது, வழங்குகிறது. இது endowedனு பாஸ்ட் டென்ஸ், வழங்கியது. த பூமி, த எர்த் இஸ் endowed, இந்த பூமியானது வழங்கியது. எதை? வித் எ வெரைட்டி ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். வித் எ வெரைட்டினா பலதரப்பட்ட இயற்கை மூலாதாரங்கள், இயற்கை வளங்கள், ரிசோர்ஸ்னு வளங்கள், இயற்கை வளங்களை இந்த பூமி மக்களுக்கு வழங்கியுள்ளது. மக்களும் போடலாம், ஆனால் மீனிங் அதுதான். சச்சஸ்னா உதாரணமாக லேண்ட் ஃபார்ம்ஸ். லேண்ட் ஃபார்ம்ஸ் என்னது? நில வடிவங்கள். லேண்டுன்னு போடலாம். ஏன் லேண்ட் ஃபார்ம்ஸ்னு போட்டால்? ஏன் லேண்டுன்னு போட்டால் லேண்டுன்னு ஒரே மாதிரியாக இருக்கணும். இது அப்படி இல்லை. நிலங்கள்ன்றது இந்த பூமியில் மலை இருக்கும், பள்ளம் இருக்கும், ஓடை இருக்கும், கடல் இருக்கும், எல்லாமே நிலங்கள் தான். அதனால் லேண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னா நில வடிவங்கள், பலதரப்பட்ட வடிவங்களில் நிலங்களை வழங்கியுள்ளது. அண்டு ரிவர்ஸ் ஆறுகள், அண்டு சாயில் மண்கள், அண்டு நேச்சுரல் வெஜிடேஷன் இயற்கை தாவரங்கள். வெஜிடேஷனா தாவரங்கள், நேச்சுரல்னா இயற்கை தாவரங்கள், வாட்டர் தண்ணி, அண்டு வைல்டு லைஃப் வனவிலங்குகள், ரைட்டா? வைல்டு லைஃப் வனவிலங்குகள், இவைகளை எல்லாத்தையும் பூமி endowedனு வழங்கியுள்ளது. எப்படி? வித் எ வெரைட்டி ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ், பலதரப்பட்ட மூலாதாரங்கள், அதாவது வளங்கள், இதெல்லாம் பலதரப்பட்ட வளங்களை வழங்கியுள்ளது. These resources are useful only when they are utilized. அப்போ இந்த வளங்கள், தீஸ்னா இந்த வளங்களானது ஆர் யூஸ்ஃபுல் ஒன்லி பயன்பாடாக இருக்கும். எப்பொழுது? நீ பயன்படுத்தினால்தான் பயன்பாடாக இருக்கும், இல்லை என்றால் கெட்டு போய்விடும், ரைட்டா? அதான் சொல்கிறான். தீஸ் ரிசோர்ஸஸ் ஆர் யூஸ்ஃபுல். இந்த ரிசோர்ஸ்னால் இந்த வளங்கள் ஆர் யூஸ்ஃபுல் பயன்பாடாக இருக்கும். எப்போ? ஒன்லினா அப்பொழுதுதான் பயன்பாடாக இருக்கும். ஒன்லி வென் அப்போது. they are utilized அவைகள் பயன்படுத்தப்பட வேண்டும். யூட்டிலைஸ்னா பயன்படுத்தப்பட வேண்டும். அப்பொழுது தான் இவைகள் பயன்பாடாக இருக்கும் அப்படின்றான். ஹியூமன் பீயிங்ஸ் யூஸ் தீஸ் ரிசோர்ஸஸ் யூஸிங் தர் இன்டெலிஜென்ஸ். அப்படின்னா ஹியூமன் பீயிங்னா மனிதர்கள், ரைட்டா? ஹியூமன் பீயிங்ஸ்னால் மானுடவியல், அதான் மனிதர்கள். ஹியூமன் பீயிங்ஸ்னால் மனிதர்கள். அப்போது ஆர் யூஸ்னா பயன்படுத்துகிறார்கள். எதை? தீஸ் ரிசோர்ஸஸ் இந்த வளங்களை பயன்படுத்துகிறார்கள். எவ்வாறாக? யூஸிங் தேர் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றான். அதாவது அவங்களோட அறிவை பயன்படுத்தி, இன்டெலிஜென்ஸ்னால் அறிவை பயன்படுத்தி இந்த வளங்களை பெற்றுக்கொள்கிறார்கள், பயன்படுத்துகிறார்கள், ரைட்டா? அப்போ நம்ம பாருங்கள், எங்கள் தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் பஸ்ஸே நான் பார்க்கல, ரைட்டா? அப்போது இப்போ நீங்கள் இந்த டெலிஃபோனில் பேசுகிறீங்க, செல்ஃபோனில் பேசுகிறீங்க. கடவுள் தான் அந்த காலத்தில் செல்ஃபோனில் பேசிகிட்டு இருப்பார், ஒரு கடவுள் டு கடவுள். இப்போ நீங்கள்லாம் பேசுகிறீங்க. இதெல்லாம் எவ்வளோ உங்கள் அறிவை பயன்படுத்தி இயற்கை வளங்கள், அதாவது இயற்கையில் கிடைக்கக்கூடிய வளங்களை எடுத்து நீங்கள் செல்ஃபோனை உண்டாக்கியிருக்கீங்க. அப்போ எதுக்கு? அது எது பயன்படுது? உங்கள் அறிவு தான் பயன்படுச்சு, ரைட்டா? அதை தான் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு பாருங்களேன். ஹியூமன் பீயிங்ஸ் யூஸ் த ரிசோர்ஸஸ் இந்த ரிசோர்ஸஸ் இந்த வளங்களை பயன்படுத்துகிறார்கள். யூஸிங் தர் இன்டெலிஜென்ஸ். யூஸிங்னா பயன்படுத்தி, எதை பயன்படுத்தி? அவங்க அறிவை பயன்படுத்தி இந்த வளங்களை பயன்படுத்துகிறார்கள். அப்போ நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறது? நெக்ஸ்ட்டு அண்ட் ஸ்கில்ஸ், ரைட்டா? அறிவு மற்றும் ஸ்கில்ஸ்ன்றான். ஸ்கில்ஸ் என்னது? அதாவது அறிவு கூர்மை. முதல்ல அறிவு, இன்டெலிஜென்ஸ்னு அறிவு. ஸ்கில்ஸ் என்னது? அறிவு கூர்மை. அறிவு மற்றும் அறிவு கூர்மையை பயன்படுத்தி இந்த வளங்களை பயன்படுத்துகிறார்கள், ரைட்டா? தஸ் ஆகவே த ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ரிசோர்ஸஸ் ஆன் த எர்த் சர்ஃபேஸ். அப்படி நல்லா பார்த்துக்கோங்க. தஸ் ஆகவே த ஹியூமன் பீயிங்ஸ் இந்த மனிதர்கள், பீயிங்ஸ் ஹியூமன் பீயிங்ஸ் மனிதர்கள் ரெண்டு சேர்த்து தான் ஆர் இருக்கின்றனர். எவ்வாறாக? த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு முக்கியத்துவம் வாய்ந்த, அதிக சிக்னிஃபிகண்ட் முக்கியத்துவம் வாய்ந்த ரிசோர்ஸஸ் ஆன் த எர்த். ரிசோர்ஸஸ்னால் இவங்களே மூலப்பொருளாக தான் சொல்கிறேன்.
ஒரு முக்கியமான பொருளாக இருக்கிறார்கள். யார்? இங்கே ஆண்ட எர்த், இந்த பூமி, எர்த் சர்வீஸ், பூமியின் மேல் பரப்பில் இந்த மாதிரி மனுஷங்க புத்தியை யூஸ் பண்ணி எல்லா பொருளையும் எடுத்து தனக்கு தேவையானதை உண்டாக்கிக்கிறானே. அப்போ இவன் தாண்டா முக்கியமான ஒரு மூலப்பொருள் பூமிக்கு. மீதியெல்லாம் அப்படியே தான் இருக்குது. மரம் வந்து அது அப்படியே தான் மரமாக தான் இருக்குது. இவர் புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. அதனால சொல்கிறான் தஸ். ஆகவே ஹியூமன் பீயிங்ஸ், மனித இனங்கள் ஆர் த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட், அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ரிசோர்ஸஸ், மூலப்பொருளாக இருக்கிறது அந்த எர்த் சர்வீஸ், பூமியின் மேல் பரப்பில். தே டேர்ன் ஆல் தீஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அவைகள், தேன்னா அவர்கள், ரைட்டா, மத ஹியூமன் பீயிங்ஸ், தே டேர்ன், தேன்னா திருப்புகிறார்கள், மாற்றுகிறார்கள். எதை மாற்றுகிறார்கள்? ஆல் தீஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், இந்த உண்மையில் ஆல் தீஸ்னா இயற்கையிலே கிடைக்கக்கூடிய வளங்களை மாற்றுகிறார்கள். அப்படின்னா இப்போ என்ன மீனிங் என்னது? இப்போ பெட்ரோல் பூமிக்குள்ளே இருக்குது, அதை தோண்டி எடுக்கிறீ இல்லையா, எடுத்து பெட்ரோலை கொண்டு வண்டியில் ஊற்றி போடுற இல்லையா, போட்டு யூஸ் பண்ணுற இல்லையா, பஸ்ஸில் போட்டு. பஸ் என்னது? பஸ்ஸாவாக உனக்கு பூமியில் கிடச்சிச்சு? காராவாக கிடச்சிச்சு? இல்லை, அதை நீ உண்டாக்குனீ இல்லையா, உண்டாக்கியிருக்கா இல்லையா? அதைத்தான் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? தேனை மாற்றுகிறார்கள். ஆல் தீஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், இந்த இயற்கை வளங்களை மாற்றுகிறார்கள். இன்டு எவ்வாறாக? யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ், யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தக்கூடிய பொருளாக மாற்றுகிறார்கள். நீங்கள் போட்டிருக்க சட்டை, கிட்டை, பேண்ட்டு, பேகு, ரோடு எல்லாமே நீங்களாக உண்டாக்குன ஒரு ப்ராடக்ட்டு. அந்த ப்ராடக்ட்டுக்கு தேவையான அனைத்து மூலப்பொருள்களும் பூமியிலிருந்து வந்தது. ரைட்டா? புரியுதா? உன் சட்டை பஞ்சிலேருந்து வந்தது, அது பூமியிலேருந்து, மரத்துலேருந்து வந்தது. ரைட்டா? அப்போ இதை உண்டாக்குனது தான் நீ. அதுக்கு உண்டான மூலப்பொருள் பூமியிலேருந்து வந்தது. அதை சொல்கிறா, பூமியிலேருந்து கிடைக்கக்கூடிய ரிசோர்ஸஸை இந்த மனிதர்கள் மாற்றி தனக்கு தேவையானதை உண்டாக்கி கொள்கிறார்கள்ன்றான். ரைட்னால பார்த்தீங்களா? த டேன்னா மாற்றுகிறார்கள். ஆல் தீஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், இந்த இயற்கையிலே கிடைக்கக்கூடிய மூலப்பொருட்களை மாற்றுகிறார்கள். இன்டு யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ், பயன்படுத்தக்கூடிய பொருள்களாக மாற்றுகிறார்கள். எவ்வாறு? வித் தேர் ஸ்கில்ஸ் என்னது? அறிவிக்கூர்மை. அறிவியல் என்ன? நம்ம சட்டையை தைக்க முடியுமா? சட்டையை பின்ன முடியுமா? கார் தயாரிக்க முடியுமா? விமானத்தை ஏற்ற முடியுமா? சேட்டலைட் அனுப்ப முடியுமா? இதுக்கு உண்டான அனைத்து பொருள்களும் எங்கேருந்து கிடைக்கிறது? பூமியிலிருந்து தான் கிடைக்கிறது. அப்போ நேச்சுரல் ரிசோர்ஸஸை, உனக்கு தேவையான ரிசோர்ஸஸை நீ மாற்றிக்கிட்ட. அண்ட் அதை வித் தேர் ஸ்கில்ஸ்னால் அறிவிக்கூர்மை, அண்ட் எபிலிட்டி என்னது? திறமை. ஸ்கில்லுன்னா அறிவுக்கூர்மை, இன்டெலிஜென்ஸ்னா அறிவு, அதேமாரி எபிலிட்டினா திறமை. அப்போ இதை எப்படி இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸை தேவையான ப்ராடக்டாக மனிதர்கள் மாற்றுகிறார்கள் என்றால், அவர்களது அறிவு கூர்மையை பயன்படுத்தி மற்றும் திறமையை பயன்படுத்தி மாற்றுகிறார்கள். அப்போ நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சருக்கு போமா? விவசாயம். அக்ரிகல்ச்சர்னா விவசாயம், வேளாண்மை ரெண்டும் ஒன்று தான். விவசாயம் பண்ணுறோம் இல்லையா, அதான் அக்ரிகல்ச்சர். வேளாண்மைன்னு சொன்னாலும் விவசாயம் ரெண்டு ஒன்று தான். இந்த வேர்டு அக்ரிகல்ச்சர் அப்படின்னா, இந்த வார்த்தையானது, அக்ரிகல்ச்சர் என்ற வார்த்தை இஸ் டிரைவ்டுனா விவரிக்கப்பட்டது, வந்தது, சொல்லப்பட்டது, பெறப்பட்டது, எல்லாம் ஒன்று தான். அதாவது வேர்டு அக்ரிகல்ச்சர் இஸ் டிரைவ்டுனா விவரிக்கப்பட்டது. எங்கேருந்து? ஃப்ரம் த லெட்டின் வேர்ட்ஸ். லெட்டின் என்ற லெட்டின் பாஷையில் உள்ள வார்த்தையிலிருந்து, லெட்டின் மொழி, அதிலிருந்து வந்த வார்த்தை தான் அக்ரிகல்ச்சர் அப்படின்றான். அதை பிரிக்கிறான் பாருங்க, அகர் அண்ட் கல்ச்சரா. அகர் ஒன்று என்றும் கல்ச்சரா என்றும் பிரிக்கப்படுகிறது. விச் மீன்ஸ், இதனோட அர்த்தம் என்னவென்றால் ஃபீல்ட் அண்ட் குரோவிங். ரைட்டா? இதனோட அர்த்தம் என்னது? ஃபீல்ட் அண்ட் குரோவிங். ஃபீல்டுன்னு என்னது? நிலம். அண்ட் குரோவிங் என்னது? வளர்த்தல். நிலம் மற்றும் வளர்த்தல். அகர் அப்படின்ற வார்த்தை லெட்டின்லேருந்து வந்தது. அதுக்கு மீனிங் வந்து ஃபீல்டு இங்கிலீஷில். அந்த இங்கிலீஷில் உள்ள ஃபீல்டுன்ற வார்த்தைக்கு தமிழில் நிலம். அதேமாரி கல்ட்ரான்றது லெட்டின் பாஷையிலேருந்து வந்தது. அதுக்கு இங்கிலீஷில் வார்த்தை என்னென்னா குரோவிங்கு. அதுக்கு தமிழில் என்னது? வளர்த்தல். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு, அக்ரிகல்ச்சர் இஸ் எ ப்ராக்டிஸ் ஆஃப் ஃபார்மிங் ஃபார்மிங் அப்படின்னா, ஃபார்மிங் என்னது? நம்ம விவசாயம் செய்வது தான் ஃபார்மிங். அக்ரிகல்ச்சர்ன்றது விவசாயம் செய்வது ஃபார்மிங். ரைட்டா? விவசாயம் செய்வது ஃபார்மிங். ரைட்டா? அப்போ அக்ரிகல்ச்சர் விவசாயம் என்பது, அக்ரிகல்ச்சர் இஸ் எ ப்ராக்டிஸ், விவசாயம் என்பது, இந்த மொத்தம் பார்த்துக்கோங்க, இஸ் எ ப்ராக்டிஸ் ஆஃப் ஃபார்மிங். ப்ராக்டிஸ் செயல்முறை ஆஃப் ஃபார்மிங், விவசாயத்தை செய்வது. ஃபார்மிங்னா விவசாயத்தை செய்வதற்கு பேர் தான் வேளாண்மை என்று பொருள், அக்ரிகல்ச்சர் என்று பொருள். ப்ராக்டிஸ்னு செயல்படுத்துதல்.
எதை செயல்படுத்துதல்? விவசாயங்களை செயல்படுத்துதல். ஃபார்மிங்னா விவசாயத்தை செயல்படுத்துதல். ப்ராக்டிஸ் ஆஃப் ஃபார்மிங். ஃபார்மிங்னா விவசாயத்தை செயல்படுத்துதல் என்பது தான் அக்ரிகல்ச்சர். அப்படியே விவசாயம் என்று பொருள். அது என்ன விவசாயத்தை செயல்படுத்துறது தான் விவசாயம்ங்கிறீங்கன்னா அது மொத்த ஒரு கம்பினேஷன். இப்போ ஒருத்தர் விவசாயம் செய்கிறான், விவசாயம் செய்கிறார், ரைட்டா? அதை என்ன செய்ய, அதுக்கு பேர் மொத்தமாக விவசாயம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? என்னப்பா பண்ண விவசாயம் நல்லா இல்லைப்பா அப்படின்னு பொதுவாக சொல்கிறோம் இல்லையா? அது யாருமே செய்யலை, விவசாயம் நல்லா இல்லை அவ்வளோதான் சொல்கிறோம். அப்போ விவசாயம்ன்றது அக்ரிகல்ச்சர் சரியில்லை, நான் விவசாயம் செய்கிறேனப்பா அப்படின்றான். அதே விவசாயம் இங்கேயும் வருது பாரு, விவசாயம் செய்கிறேன், ஐ ப்ராக்டிஸ் த ஃபார்மிங். அப்போ இங்கே தான் ஃபார்மிங்னு வரும், ரைட்டா? ஐ ப்ராக்டிஸ் த அக்ரிகல்ச்சர்னு வராது. அப்போது த அக்ரிகல்ச்சர் விவசாயம் என்பது இஸ் எ ப்ராக்டிஸ், செயல்முறையாக இருக்கிறது. எதனோட? ஆஃப் ஃபார்மிங். ஃபார்மிங்னா விவசாயம் தான், விவசாயத்தின் செயல்முறையாக இருக்கிறது, ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு பார்ப்போமா? தேட் என்னவென்றால் இது இன்க்ளூட்ஸ் அவைகளுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. அந்த விவசாயம் என்பது என்ன அப்படின்றது தேட்னா அது அந்த விவசாயத்தை போய் சொல்கிறோம். தேட் இன்க்ளூட்னா அதற்குள்ளே அடங்கி இருக்குது. அந்த விவசாயத்துக்குள்ளே என்னென்ன வேலைகள் அடங்கி இருக்குதுன்னு சொல்கிறான், அடங்கியுள்ளது. எது அடங்கியுள்ளது? கல்டிவேஷன் ஆஃப் குரோப்ஸ். கல்டிவேஷன்னா பயிரிடுதல், ரைட்டா? ஆஃப் குரோப்ஸ்னால் தானியங்களை பயிரிடுதல், ரைட்டா? தானியங்கள், குரோப்ஸ்னால் தானியங்களை பயிரிடுதல் ஒன்று. ரெண்டாவது ரியரிங் ஆஃப் அனிமல்ஸ். ரியரிங் ஆஃப் அனிமல்ஸ்னால் மிருகங்களை வளர்த்தல். இந்த விவசாயத்துக்குள்ளே இதெல்லாம் வருது. ஃபார்மிங் இருக்கு இல்லையா? ஃபார்மிங்குள்ளே இன்க்ளூட்ஸ்னால் அடங்கியுள்ளது. அதுக்குள்ளே என்ன? இந்த கல்டிவேஷன் ஆஃப் குரோப்ஸ், தானியங்களை பயிரிடுதல் ஒன்று. அப்போ ரியரிங் ஆஃப் அனிமல்ஸ். அப்போ ரியரிங் என்னது? வளர்த்தல், ரைட்டா? எதை வளர்த்தல் அப்படின்னு சொன்னால் மிருகங்களை வளர்த்தல். மிருகங்கள்னால் சிங்கம் புலியை வளர்க்க சொல்கிறான், அதெல்லாம் இல்லை, நம்ம வீட்டுக்கு தேவையான மிருகங்கள், கோழி, ஆடு, மாடு, இதெல்லாம் நம்மளுக்கு உதவி செய்யக்கூடியது, அதை வளர்த்தல். ரெண்டு பேட்ஸ், பறவைகளை வளர்த்தல். புறா கிரால் நம்ம வளர்க்குறோம் இல்லையா? பறவைகளை வளர்த்தல். நெக்ஸ்ட் ஃபாரஸ்ட்ரி, காடுகளை வளர்த்தல். மரங்கள் வேணும் இல்லை, நம்ம வீட்டுக்கு முன்னாடி மரம் வச்சா வெயில் அடிக்காமல் இருக்கும், காடுகளை வளர்த்தல். அடுத்து ஃபிஷரிஸ், மீன் பண்ணை வைத்தல், ரைட்டா? அண்டு அதர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ், மற்ற அண்டு மேலும் அதர் சம்பந்தமான, ரிலேட்டட்னா அந்த விவசாயத்துக்கு சம்பந்தமான செயல்பாடுகள். ரிலேட்டட்னா மேலும், அண்டு எனது அதர்னா மற்ற, ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்னால் சம்பந்தமான செயல்பாடுகள். எதுக்கு சம்மந்தமான? விவசாயத்துக்கு இதெல்லாம் சேர்த்து தான் ஃபார்மிங், ரைட்டா? இந்த அனைத்து செயல்பாடுகள் எது செஞ்சாலும் ஃபார்மிங் தான். ஆனால் எல்லாத்தையும் செய்யணும்னு அவசியம் இல்லை, எல்லாத்துக்கும் பேர் ஃபார்மிங், அந்த நடவடிக்கையை செய்கிறாங்க, ரைட்டா? இதுக்கு பேர் தான் மொத்தத்துக்கு அக்ரிகல்ச்சர். அப்போ அக்ரிகல்ச்சர் என்பது இருக்கிறது இஸ் த மேஜர் ஆக்குபேஷன் இன் தமிழ்நாடு. மேஜர் ஆக்குபேஷன் அக்ரிகல்ச்சர் இருக்கிறது இஸ் த மேஜர் ஆக்குபேஷன், அப்படியே தொழில், ரைட்டா? இது அக்ரிகல்ச்சர் இருக்கிறது த மேஜர்னா பெரிய ஆக்குபேஷன் தொழிலாக இருக்கிறது. எங்கே? இன் தமிழ்நாடு. இந்த விவசாயம் தான் தமிழ்நாட்டில் பெரிய தொழிலாக இருக்கிறது, ரைட்டா? நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் ஹேஸ் பீன் மெயின் ஸ்டே ஆஃப் த ஸ்டேட் எக்கனாமி அப்படின்றான். அப்போ அக்ரிகல்ச்சர் என்பது ஹேஸ் பீன் இருந்தது. எதற்கு என்ன இருந்தது அப்படிங்கிறா. அப்போ மெயின் ஸ்டே அப்படின்னு சொன்னால் முக்கிய இடம், ரைட்டா? மெயின் ஸ்டேன்னா முக்கிய இடம்னு அர்த்தம், ரைட்டா? முக்கிய இடமாக இருந்தது. எதற்கு முக்கிய இடமாக இருந்தது? நல்லா பார்த்துக்கோங்க. த அக்ரிகல்ச்சர் ஹேஸ் பீன் இருந்தது த மெயின் ஸ்டே ஆஃப் த ஸ்டேட் எக்கனாமி. ஸ்டேட்னா மாநிலத்தோட பொருளாதாரத்துக்கு இந்த விவசாயம் என்பது முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. மெயின் ஸ்டேனா முக்கிய இடம், ரைட்டா? அப்போ இந்த விவசாயத்தை நம்பி தான் மாநிலம் இருக்குதுன்னு அர்த்தம். அக்ரிகல்ச்சர் இருக்கிறது, விவசாயம் ஹேஸ் பீன் இருந்திருக்கிறது. இருந்திருக்குதுன்னா இப்படியே மெயின்ஸ்டே முக்கிய இடமாக இருந்திருக்கிறது. எப்படியே த ஸ்டேட் எக்கனாமி, மாநிலத்தில் உள்ள பொருளாதாரத்திற்கு, மாநிலம் வளர்வதற்குண்டான பொருளாதாரம். மாநிலத்துக்கு கவர்மெண்ட் பைசா வேணுங்களா? அப்போ விவசாயம் தேவைப்படுது. மாநிலத்தின் பொருளாதாரத்துக்கு முக்கிய இடமாக விவசாயம் இருந்துள்ளது. எப்போ இருந்து? சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ். அப்படின்னா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து. சின்ஸ்னா அதிலிருந்துன்னு அர்த்தம். அதிலிருந்துன்னா எதிலிருந்து? இண்டிபெண்டன்ஸ். நாம் சுதந்திரம் பெற்றதிலிருந்து மாநிலத்திற்கு முக்கிய இடமாக விவசாயம் இருந்துள்ளது, ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட் வித் மோர் தென் 65% ஆஃப் த பாப்புலேஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் த செக்டர் ஃபார் த லிவிங். அப்படின்னா அதுக்கு நெக்ஸ்ட் சொல்கிறேன், வித் மோர் தென் அதிகமான, மோர் தென் 65%, 65% மேலான மக்கள். மோர் தென்னா
அதிகமான தென் அதை விட அதிகமாக தென் 65% அப்படின்னா 65% அதிகமான பாப்புலேஷன். அப்படின்னா மொத்த மக்கள் தொகையில் 65% மேலான மக்கள் டிபெண்ட்ஸ்னு சார்ந்து இருக்கிறார்கள். எதை சார்ந்து இருக்கிறார்கள்? டிபெண்ட்ஸ் அப்பான், 2 சேர்த்து படிங்க. டிபெண்ட்ஸ் அப்பான சார்ந்து இருக்கிறார்கள். எதை சார்ந்து? திஸ் செக்டார். இந்த செக்டார் என்னது? இந்த துறையை. எந்த துறை? அக்ரிகல்ச்சர் என்ற துறையை சார்ந்திருக்கிறார்கள். செக்டர்னா துறை சார்ந்திருக்கிறார்கள். எதற்காக வேண்டி? ஃபார்தர் லிவிங், அவர்கள் வாழுவதற்காக வேண்டி, அவர்களுக்கு உண்பதற்காக வேண்டி இந்த துறையில் அதிகமான ஆளுக்கு வேலை கிடைக்கிறது. அவர் இந்த துறையை சார்ந்திருக்கிறார்கள். எதற்காக வேண்டி? ஃபார்தர் லிவிங், அவர்கள் வாழ்வதற்காக வேண்டி இதை சார்ந்திருக்கிறார்கள். அப்போ நெக்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சர், ரைட்டா? அப்போ அக்ரிகல்ச்சர் ப்ரொவைட்ஸ் வழங்குகிறது. விவசாயம் என்பது வழங்குகிறது. எதை வழங்குகிறது? எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் ரூரல் பீப்புள். அப்போ எம்ப்ளாய்மெண்ட்னா வேலை வாய்ப்பை வழங்குகிறது. யாருக்கு? ஃபார் ரூரல் பீப்புள், கிராமப்புற மக்களுக்கு. அதாவது ரூரல்னா கிராமப்புற மக்களுக்கு விவசாயம் என்பது வேலை வாய்ப்பை வழங்குகிறது. ஆன் ஏ லார்ஜ் ஸ்கேல், பெரிய அளவில் வேலை வாய்ப்பை வழங்குகிறது, ரைட்டா? ஆனே லார்ஜ் ஸ்கேல், கிராமப்புறத்தில் உள்ள மக்களுக்கு அதிகமான அளவில் வேலைவாய்ப்பை விவசாயம் வழங்குகிறது. தேர் இஸ் எ ஸ்ட்ராங் லிங்க் பிட்வீன் அக்ரிகல்ச்சர் அண்ட் எக்கனாமிக் க்ரோத். அப்படி தேர் இஸ் எ ஸ்ட்ராங் லிங்க் அப்படின்னா ஒரு பெரிய தேர் இஸ் அங்கே இருக்கிறது. என்ன இருக்குது? ஸ்ட்ராங்னு வலிமையான தொடர்பு இருக்கிறது. தேர் இஸ் எ ஸ்ட்ராங் லிங்க் அப்படின்னா வலிமையான தொடர்பு இருக்கிறது. எங்கே தான் தொடர்பு இருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் தேர் இஸ் எ ஸ்ட்ராங் லிங்க் பிட்வீன் இடையில், எதற்கிடையில்? அக்ரிகல்ச்சர் அண்ட் எக்கனாமிக் க்ரோத். அப்படின்னா அக்ரிகல்ச்சர் விவசாயம், எக்கனாமிக் க்ரோத்னா பொருளாதாரம், எக்கனாமிக்னா பொருளாதாரம், க்ரோத்னா வளர்ச்சி. அப்போது விவசாயம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு நடுவில் இது என்ன செய்கிறது? இந்த அக்ரிகல்ச்சர் என்பது ஸ்ட்ராங், தீஸ்ன்றது எதை குறிக்கிறது? தேர்னா எதை குறிக்கிறது? அந்த விவசாயத்தை குறிக்கிறது. தேர் இஸ் எ ஸ்ட்ராங் லிங்க், ஒரு வலிமையான தொடர்பு உள்ளது. எதற்கு நடுவில்? அக்ரிகல்ச்சர் விவசாயத்துக்கும் எக்கனாமிக் க்ரோத்னா பொருளாதார வளர்ச்சிக்கும் நடுவில் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது. அப்படின்னா இது முன்னேறினா தான் அது முன்னேறும், இல்லை அது படுத்துக்கிறோம். விவசாயம் போச்சுன்னா எக்கனாமிக் போச்சு, ரைட்டா? அதுதான் சொல்கிறேன், நல்ல லிங்க் இருக்குது அப்படின்றான். நெக்ஸ்ட்டு பேடி கமா போட்டிருக்கோம், புதுசாக வச்சுட்டான். பேடின்னா என்னது? நம்ம பேடின்னா நம்ம இதுதான், நெல் தான் பேடி, ரைட்டா? பேடி. அடுத்து மில்லட்ஸ்னால் சிறுதானியங்கள், ரைட்டா? பேடின்னு என்னது? நம்மளோட நெல் பயிர். அடுத்து மில்லட்ஸ்னால் சிறுதானியங்கள் என்னது? வரகு, திணை, கம்பு, சோளம், இதெல்லாம் சிறுதானியங்கள் மில்லட்ஸில் வரும். அண்டு பல்சஸ் என்னது? பருப்பு வகைகள். மூணாச்சா? ஆர் த பிரின்சிபல் ஃபுட் கிராப்ஸ் ஆஃப் த ஸ்டேட். பிரின்சிபல்னால் முக்கியமான உணவாக இருக்கிறது மாநிலத்தில். ஆர் இருக்கின்ற அந்த 3 என்னது? பேடி, மில்லட்ஸ் அண்ட் பல்சஸ். பேடினா அரிசி, மில்லட்ஸ்னால் சிறுதானியங்கள் அண்டு பருப்பு வகைகள் ஆர் இருக்கின்றன. த பிரின்சிபல் முக்கியமான அது இம்பார்ட்டன்ட்னு வச்சுக்க, முக்கியமான ஃபுட் உணவாக இருக்குது. ஃபுட் குரோப்ஸ், அதாவது உணவு பயிர்கள், ஃபுட் குரோப்ஸ் உணவு பயிர்களாக இருக்கிறது மாநிலத்தில். ஆஃப் த ஸ்டேட். அப்போ ஃபுட் குராப் ஆஃப் த ஸ்டேட்னா மாநிலத்தில் உணவு பயிர்களாக இந்த 3ம் இருக்கிறது, ரைட்டா? நெக்ஸ்ட்டு சுகர் கேன் கரும்பு, காட்டன் பஞ்சு, சன்ஃப்ளவர் சூரியகாந்தி, ரைட்டா? அடுத்து கோகோனட் தேங்காய், ரைட்டா? அடுத்து கேஷ்யூன்னு சொன்னால் முந்திரி பருப்பு, ரைட்டா? அடுத்து என்னது? கேஷ்யூன்னு சொல்கிறான். கேஷ்யூன்னு சொன்னால் என்னது? முந்திரி தான் வரும், ரைட்டா? முந்திரி பருப்பு. அடுத்து நெக்ஸ்ட்டு என்னது? சில்லிஸ்னால் மிளகாய், ரைட்டா? அடுத்து ஜிஞ்சல்லின்னு என்னது? இஞ்சி, ரைட்டா? ஜிஞ்சலினா இஞ்சி வருது இல்லையா? இஞ்சி. ஆச்சு. கிரவுண்ட் என்னது? நிலக்கடலை, நம்ம நிலக்கடலை இருக்கு இல்லையா? அடுத்து டீ தூள். அடுத்து காஃபி தூள். அடுத்து காடமன் என்னது? ஏலக்காய், ரைட்டா? காடமன்னா ஏலக்காய். அண்டு ரப்பர் மரத்தில் வர ரப்பர் பால் ஆர் த மேஜர். இவைகள் அனைத்தும் மேஜர் கமர்ஷியல் குராப்ஸ். அப்படின்னா மேஜர் கமர்ஷியல் குராப்ஸ் என்னது? குராப்ஸ்னால் பயிர் வகைகள். ஆனால் கமர்ஷியல் குராப்ஸ் என்னது? இந்த இப்போ சொல்லப்பட்ட சுகர் கேன்லேருந்து இது வரைக்கும் நம்ம சொன்னோம்ல, இதெல்லாம் என்னது? கமர்ஷியல் குராப்ஸ்ன்னு சொல்கிறான். அப்போ கமர்ஷியல் குராப்ஸ் என்னது? வணிகத்துக்கு வணிக பயிர்கள்னு அர்த்தம். என்னது? இவைகள் அனைத்தும் வணிக பயிர்கள். அப்போ குராப்ஸ்னால் பயிர்கள், வணிக பயிர்கள்னா இதை வச்சு நம்ம காசு உண்டாக்கிக்கலாம்.
புரியுதா? இதெல்லாம் வணிக பயிர்கள். மீதியில் வணிக பயிர்கள் இல்லை. உண்ணக்கூடியது. ஆனால் இது வந்து கமர்ஷியலாக பயன்படும். கமர்ஷியல் வணிகத்துக்கு உண்டான பயிர்கள், வணிகம் செய்ய வேண்டிய பயிர்கள், விற்பனை செய்து காசு உண்டாக்கக்கூடிய பயிர்கள். அதான் இவைகள் அனைத்தும் எங்கே இந்த சுகர் கேன் காட்டன்லேருந்து இவைகள் அனைத்தும் என்னவாக சொல்லப்படுகிறது? கமர்ஷியல் குரோப்ஸ். கமர்ஷியல்னால் வணிக பயிர்கள் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து நெக்ஸ்ட்டு ஜியாகிரபிக்கல் டிட்டர்மினன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். இது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். 7.2